பகவத்கீதை 2:46 யாவானர்த்த உதபானே உதபானே சர்வத சம்ப்ளுதோத்கே யாவான் சர்வேசு ஆமனஸ்ய விஜானதகனா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறு கிணற்றால் நமது தேவைகள் பூர்த்தியாகின்றன. அதே தேவைகள் கிணற்றை விட பல மடங்கு பெரிய ஏரியில் உடனடியாக பூர்த்தி செய்யப்படும். அதுபோல சாஸ்திரங்களின் குறிக்கோள் எல்லாம் ஆத்ம ஞானம் பெற்றவனுக்குள் அடங்கி இருக்கின்றன. ஒரு நல்ல சித்தாந்தமான நல்ல ஸ்லோகம். இது மனப்பாடம் பண்ணிக்கலாம். சாஸ்திரங்கள பல நல்ல நோக்கங்கள் உண்டு. அதுகள்ல ஜீவனுக்கு ஈடுபாடு வராத பட்சத்துல அவனை ஈடுபடுத்த பல ஆசை மொழிகளும் உண்டு. ஏரி நடுவுல கிணறு அவசியம் இல்லை. கிணற்றால என்னென்ன காரியங்கள் நடக்குதோ அது எல்லாம் ஏரியில சுலபமா நடந்து முடிஞ்சிடும். இதுதான் வேத மகா வாக்கியங்கள் பரஜானம் பிரம்ம இப்படிலாம் வருது. பரஜானத்துல பிரம்ம ஜானம் உள்ளடங்கி இறை விஞ்ஞானம் உள்ளவன், இவைகளை கடந்தவன், ஆசை மொழிகளை கடந்தவன். அஞ்ஞானத்துல இருக்கிற அளவுக்கு, அதாவது இருக்கிற அளவுக்கு வேதங்கள்ல நமக்கு பலன் வந்தபடி இருக்கும். அவைகளால ஒளிபட்டு ஓரளவு உலகத்தில் சௌக்கியமா இருக்கலாம். ஆனா சூரியனா திகழ்கிற ஆத்ம ஞானம் பேரின்ப வடிவம். உலகியல் இன்பமோ சூரிய கதிர் போன்றது. கனவில் சாப்பிடுவது உடலுக்கு நன்மை தராது. ஆனா நடப்பில் உண்பது கனவுக்கும் தெம்பு தரும். சித்தரது அதாவது இந்த பேரின்பம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. உலக இன்பம் அப்படி இல்லை, அது எல்லைக்கு உட்பட்டது. கிணறு வீட்டில் முன்னோரால் செய்யப்பட்டதாக இருக்கலாம். ஏரி அப்படி அல்ல, அது இருந்தபடி இருக்கிறது. எந்த கிணறாக இருந்தாலும் அதில் ஏரி நீர் தான் ஊற்றாக கிடைக்கிறது. வெளியில் இருக்கும் பெரும் நீர்த்தேக்கத்திலிருந்து நீரை உங்கள் அருகில் கொண்டு வரும் உபாயம்தான் கிணறு. பள்ளம் ஆக ஆக நீர் அதிகமாக கிடைக்கும். இதயம் பணிவு ஆக ஆக ஞானம் அதிகமாக உற்பத்தியாகும். இதே போல சாஸ்திரங்கள் காதில் கேட்டவை. அவற்றை உருவாக்கியவர்களோ ஆத்ம ஞானிகள் ஆவர். இந்த ஞானம் என்பது அனுபவத்தால் ஆனது. இந்த ஞானம் அடைந்ததல்ல, அனுபவத்தால் உண்டாகியது. அனுபவம் என்பது தன்னுடையது, அடுத்தவருடையது அல்ல. பார்த்தல் என்பது ஞான அனுபவம். அவரிடமிருந்து கேட்டல் என்பது கிணற்று விஷயம். அதாவது ஆத்ம ஞானம் ஏரி போன்றது, சாஸ்திரங்கள் கிணறு போன்றவை என்கிறார் பகவான் கிருஷ்ணர். கடற்கரையில் எங்கு பள்ளம் தோண்டினாலும் கடல் நீர் வந்துவிடும். அவைகள் கடல் நீர் என்றாலும் கடல் அளவுக்கு எல்லையற்றதல்ல. சிறு சிறு சாதனைகளால் ஒருவர் பள்ளத்தில் கிடைக்கும் நீர் போன்று சிறு சிறு இன்பங்களை அனுபவிக்கலாம். கடல் எனும் பேரின்ப அனுபவத்தின் சிறு கீற்றுதான் அது. பேரின்பத்தின் பக்கம் அவன் வந்துவிட்டால் மட்டுமே சிற்றின்பத்தின் குறைபாடுகள் புரிய வரும். அதுவரைக்கும் புரியாது. அடுத்து சொல்லுங்க 47. கர்மணி ஏவ அதிகாரக ஏமா பலேசு கதாச்சன மா கர்மபலா கேதுகு உமா ஏ சங்கக அஸ்து கர்மணி. உனது கடமையை செய்ய மட்டுமே உனக்கு முழு அதிகாரம் உண்டு. பலனில் உனக்கு சுதந்திரம் கிடையாது. பலன் எனும் விளைவுக்கும் நீ காரணம் என்று எண்ணி விடாதே. கடமை ஆற்றாமலும் இருந்து விடாதே. விளக்கம். கர்மயோகத்தின் முக்கிய கருத்து செயலில் உள்ள சுதந்திரம் விளைவில் கிடையாது என்பதாம். ஏனெனில் செயல் என்னுடையது, விளைவு இறைவனது இயற்கை சார்ந்தது. ஆனால் செயலின் பலனை முதலில் திட்டமிட்டபடி பலரும் செயல்படுவார்கள். வண்டிக்கு முன்னேதான் மாட்டை பூட்ட வேண்டும், பின்னே பூட்டக்கூடாது. செயல் முதலில் அது மாடு போன்றது, பலன் என்பது வண்டி போன்றது, பின்னாடி வரும். பலனில் குறிவைத்து செயல்படுவது என்பது நட்டி வைத்த செடியை எவ்வளவு வளர்ந்துள்ளது, வேர் உற்றுள்ளது என்பதை தினமும் தோண்டி பார்ப்பது போன்றது. பலனை பொறுத்தவரை நாம் நினைப்பது போல அமையாது எனும் போது ஏன் எதிர்பார்க்க வேண்டும் என பகவான் கேட்கிறார். பகவானின் சித்தம் நடப்பது நடக்கட்டும் என இருக்க வேண்டியதுதான். நாம் உலகில் இருந்துதான் ஆக வேண்டும். ஆனால் உள்ளத்தில் உலகம் நிறைந்திருக்க கூடாது, பகவான் நிறைந்திருக்க வேண்டும். கர்மணி ஏவ என்பது மனிதனுக்கு வாய்க்கும் கர்மங்கள் வேறு வேறு. இடம், பொருள், நேரம், சூழல் இவைகளை பொறுத்து கர்மம் மாறுபடும். சத்திரியனது தர்மம் போரிடல், தானம் அளித்தல். இப்போது போர்க்களத்தில் இருக்கும் அர்ஜுனனுக்கு விதிவிலக்கின்றி விதிக்கப்பட்ட போர் அவனுக்கு கடமையாக அமைந்துள்ளது.
ஆசைக்கு அடிமையாகித்தான் எல்லோரும் செயல்களை செய்கிறார்கள். வினைப்பயனின் விருப்பம் அங்கு பெரிதாக உள்ளது. விருப்பத்தின் அளவுக்கு தக்க செய்யும் பணியில் வெற்றி குறையும். மனமும் அழுக்கடையும். பழைய வினைகளின் பயனை அனுபவித்தல் என்பது செயல் பலன் போல தோன்றும். ஆனால் அது வினைப்பயன். செயல் பலன் வினைப்பயன் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. முன்பு பழைய காலங்களில் நெல் தானியங்கள் போட்டு வைக்க குதில் போன்ற பெரிய கலயம் உண்டு. அடியில் வாசல் இருக்கும். அதை திறந்தால் தானியங்கள் வந்து விழும். தேவைக்கு ஏற்ப எடுத்து பயன்படுத்தலாம். சில சமயங்களில் தானியங்களை அள்ளி போடும்போது சோம்பல் காரணமாக குப்பையுடன் அள்ளி போட்டு விடுவார்கள். அது உடனடியாக கீழே வாசலுக்கு வராது. கொஞ்ச நாள் கழித்துதான் வரும். இது வினை பயன் என சொல்லலாம். செயல் பலன் உடனடியாக விளைவை தரும். இன்பம் பெறும் ஆசையால் பாவம் செய்வார்கள். அப்போதைக்கு அது இன்பமாக இருக்கும். ஆனால் விளைவு துன்பம் என்பதற்கு இது உதாரணம். இந்த துன்பத்தால் நாம் ஒரு பக்கம் தூய்மைப்படுத்தப்படவும் செய்வோம். மறுபக்கம் எச்சரிக்கையும் கிடைக்கும். சுகம் தரும் சூழலை நல்ல விதமாக இறைவன் பக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பகவானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். துன்பச் சூழலை நல்ல விதமாய் பயன்படுத்த வழி என்னவென்றால் சுகபோகத்தை விட்டுவிடுவது. விலங்குகள், பறவைகள் போன்ற பிராணிகளுக்கு பழைய கர்ம பயனும் புதிய கர்மமும் போக வடிவில் உண்டு. மனிதனுக்கு அவை இரண்டும் கடை தேற்றும் வழியாக சொல்லப்பட்டுள்ளது. பழையசு கதாச்சன பலனில் உரிமை கொள்ளாதே என்கிறார். பலன் எனும் போகங்களை விரும்பி வினையாற்றுபவன் ஆசைக்கு அடிமையானவன். வினை பயனை விரும்பாமல் கடமையாக செய்பவன் ஆசையை வென்றவன். ஆசை அடிமையாக்கும். கர்ம பந்தம் அதுவும் பலனுக்கு அடிமையாக்கும். பகவானுக்கு அடிமையாக இருந்தால் ஆசையை விட்டவன் அப்படிப்பட்டவன் ஆசையை விட்டவன் சுதந்திரமானவன். பல பலனிலான ஆசை இருக்கும் அளவு செயலில் திறமை குறைவு உண்டாகும். கர்ம பல கேதுகு. கர்ம பலனுக்கு காரணமாக எண்ணாதே என்கிறார். இந்த உடல், மனது, புத்தி இவைகள் கர்ம உபகரணங்கள். இந்த கருவிகளுடன் எனது எனும் எண்ணத்தை சேர்ப்பது மமதை எனப்படும். என் மூலம் நடக்கிறது, என்னால் தான் உதவி நடந்தது, என்னால் தான் சுகம் கிடைத்தது என்ற எண்ணங்கள் நம்மை அசத்துடன் தொடர்பு படுத்தும். பேர்வுகள் கூட அசத்து தான். 4 பேர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த வழியாக நாம் போக நேர்ந்தால் அவர்களுடைய பேச்சில் நம்முடைய பெயர் அடிபட்டால் என்ன பேசுகிறார்கள் என நாம் அங்கு கவனத்தை செலுத்துவோம். இது அசத்துடனான தொடர்பு. நடக்க வேண்டியது நடக்கிறது. நான் பகவானுடைய தாசன். அவரே மூல காரணம். நான் எனது நீங்கி பகவான் சம்பந்தப்பட்டதாகவே நம்மை தொடர்பு படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது கர்மத்துக்கு காரணமாகவோ கர்த்தாவாகவோ பலனுக்கு காரணமாகவோ நம்மை எண்ணவே மாட்டோம். இதனால் அந்த கர்ம பலனுக்கும் நாம் சம்பந்தப்படாததால் மாபெரும் நிம்மதி வாய்க்கிறது. மாதே சங்க அஸ்து அகர்மணி. கர்மங்களை செய்யாமலும் இருந்து விடாதே இதற்காக என்கிறார் பகவான். சோம்பேறிகள், தூங்கு மூஞ்சிகள், அலட்சியம், கவனமின்றி இருப்பவர்கள் இவர்கள் தான் கர்மங்களை செய்யாமல் இருப்பார்கள். கர்ம பலனிலான பற்று பந்தம் பண்ணுவது போல சோம்பேறித்தனம், தூக்கம், கவனக்குறைவு இவைகளாலும் பந்தம் உண்டாகும். செயலின்மை போலவே தோன்றும். இதை நாம் சத்தோகுணம் என எண்ணிவிடக்கூடாது. இது தமோகுணத்தின் விளைவு. சாமானிய மனிதர்கள் இவைகளில் சுகம் காணலாம். படுத்தே கூட கிடப்பார்கள். காரியங்களை ஒத்தி போட்டு தூங்குவார்கள். அவர்களது தூங்கும் நேரத்தில் முழித்து இருப்பார்கள். இவைகள் தாமச சுகம் எனப்படும். இதன் பலன் வீழ்ச்சி மட்டும்தான். இவ்வாறு இந்த பதத்தில் 4 விஷயங்களை கிருஷ்ணர் கூறுகிறார். செயல்படுவதில் ஒருவருக்கு பூரண உரிமை உண்டு. ஆனால் கர்ம பலனில் உரிமை இல்லை. 3 கர்ம பலனுக்கு யாரும் காரணமும் இல்லை. 4 கர்மத்தை செய்யாமல் இருப்பதில் ஈடுபாடு காட்டவும் கூடாது என்பதாம். பிறந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.